ஹே ஃபாக்ஸ். ஸோ இன்னைக்கு 29/3/2025 சனி பெயர்ச்சி. இன்னைக்கு வந்து ஒரு 9:45 சனி பெயர்ச்சி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் சனி பெயர்ச்சி? சனி பெயர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஜாதகம் நம்ப மாட்டீங்க. அவங்க நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஜாதகங்கிறது ஒரு சயின்ஸ். அப்போ நீங்கள் ஜாதகத்தை நம்பலைன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அது ஒரு சயின்ஸ். நீங்கள் சயின்ஸை நம்புகிறவர் சயின்ஸ் உண்மை அப்படின்னு இருக்கிறது, ஜாதகமும் உண்மை. நீங்கள் ஒரு இது போன ஜாதகக்காரன், சும்மா உருட்டி விடுற ஜாதகக்காரன், காசுக்காக உருட்டி விடுறவன், அவங்ககிட்டலாம் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாதகமே பொய் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். ஸோ இந்த சனி பயிற்சிங்கிறது காலங்காலமாக, அதாவது பல 100 வருஷமாக சனி பயிற்சிங்கிறது ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். முக்கியமாக ஆதி முதற்கொண்டு இருக்கிற நம்ம மக்கள், தமிழ் மக்கள். ஸோ சனி பயிற்சின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் சனி பயிற்சி வரும். இது ஏன் அந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஆர்பிட்டுங்கிறது என்ன? நம்ம இப்போ இங்கே பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இது சுற்றுவட்ட பாதை. சூரியன் இங்கே நடுவில் இருக்குது, மற்ற கிரகங்கள் வந்து இப்படி சுற்றுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் டைம்லேயும் படிச்சிருப்பீங்க. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஈக்குவலான சுற்றுவட்ட பாதை இல்லை. இது வந்து ஒரு ஆர்பிட். அதுவும் இல்லாமல் இந்த சூரியன் வந்து ஒரே இடத்துல இல்லை, இந்த சூரிய குடும்பம் வந்து ஒரே இடத்துல கிடையாது. இந்த சூரியன் நேராக போயிட்டே இருக்குது. இந்த அண்ட சராசரத்தில் இந்த சூரியன் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது. இப்படி போகிற சூரியனை இந்த கோள்கள் என்ன பண்ணுதுன்னா, அதோடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றுது. எப்படி சுற்றுதுன்னா, சூரியனை இப்படி மேலையும் கீழே இப்படி நீள்வட்ட பாதை, அதுதான் அந்த ஆர்பிட்னு சொல்லக்கூடியது. நீள்வட்ட பாதை நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக அப்படி இருக்காது. சூரியன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அது கூட அதோடைய ஈர்ப்பு விசையை பின்பற்றி இந்த கிரகங்கள் வந்து அந்த சூரியனை இப்படி சுற்றும். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், இருந்ததுன்னு அடுத்து அட்டாச் பண்ணுறேன். அதுதான் உண்மையாகவே சூரியனும் சூரியனுடைய குடும்பமும் அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரே இடத்துல இந்த கேலக்ஸி கிடையாது. இந்த மில்கிவே கேலக்ஸி ஒரே இடத்துல அப்படியே இருக்குது. சூரியன் ஒரு இடத்துல இருக்குது, அதை சுற்றி வந்து பிளானட்ஸ்லாம் சுற்றுது. அது இல்லை, அது உண்மை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பூமி 365 நாளுக்கு ஒரு இப்படி சுற்றி வருது. 365 நாள் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. 365 நாள், அதாவது இப்படி ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு இந்த பூமி வந்து இப்படி சுற்றுது. தன்னைத்தானே இப்படி சுற்றிக்குது இல்லையா, எல்லா கோள்களும் அப்படி தான் இப்படி சுற்றிக்குது இல்லையா. இப்படி சுற்றிக்கிட்டே சக்திமான் மாதிரி இப்படி சுற்றி வருது. ஒரு வருஷம் ஆகுது இதுக்கு. இந்த ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. இதுவே சாட்டர்ன், சனி இது இருக்கு இல்லையா, இந்த சனி இந்த சுற்றுவட்ட பாதையை இப்படி ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு, இது மறுபடியும் இங்கேருந்து இப்படி போய் இப்படி சுற்றி வர்றதுக்கு 10,756 நாள் ஆகுது. 10,756 நாள். அதாவது கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். சனி வந்து எத்தனை வருஷம் சொல்கிறாங்க எல்லாருக்கும், எல்லா ராசிக்காரங்களுக்கும் சனியை வந்து எத்தனை வருஷம் சொல்லுவாங்கன்னா 7.5 வருஷம், 7.5 நாடு, 7.5 சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த 10,756 டிவைடட் பை இது 10,756 நாள் சனி கிரகம் ஒரு வருஷம் ஆகிறதுக்கு. அதாவது ஹாப்பி நியூ இயர், இளமை, இதோன்னு சனி கிரகத்தில் இருந்து நம்ம பாடணும் அப்படின்னா 10,756 நாளுக்கு ஒரு டைம் தான் அந்த பாட்டை நம்ம பாட முடியும். சரக்குகளை ஓப்பன் பண்ணி பைக்கில் வீலிங் பண்ணி கொண்டாட முடியும். நல்ல வேலையாக நம்ம 365 நாளைக்கு ஒரு டைம் தான் இங்கே இருக்கிறோம். அப்போது இது எத்தனை மடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டிவைடட் பை 365 நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வருஷம். இது 29.5 வருஷம். சனி கிரகம் வந்து சூரியனை ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு, அதாவது சூரியன் சனி கிரகத்துக்கு ஒரு வருஷம் ஆகிறதுக்கு 29 வருஷம் ஆகும் பூமியோட கணக்குப்படி. 29.5 வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷம். அதுதான் அங்கே ஒரு வருஷத்துக்கு சமானம். ஸோ இப்போது 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம், அதாவது அதையும் நான் சொல்லிடுறேன், அது ஏன் 2.5 வருஷம். இந்த 29.4 இருக்கு இல்லையா, இதை வந்து 12 ராசிக்கும் சனியை வந்து பிரித்து கொடுக்குறோம். தாராளமாக வச்சுக்கோங்க. 12 ராசி இருக்கா, அந்த 12 ராசிக்கும் 7.5 வருஷம்னு சனி வந்து பிரித்து கொடுக்குறோம். அப்படின்னு பார்த்தோம்னா 29.4 12 29.4, அதாவது இந்த 29.4 வருஷம் டிவைடட் பை
12 ராசி போட்டோம்னா 2.5 வருஷம். அப்போது இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2.5 வருஷம் இருக்கு இல்லையா, இதை தான் 12 ராசிக்கு 3 டைமாக கொடுத்துருக்காங்க. அதாவது பாத சனி, கெண்ட சனி, சிரச சனி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, தலையில், வயிற்றில், பாதத்தில், இப்படி 3 சனி இப்படி போகுது இல்லையா, அதுதான் இந்த 7.5 வருஷம். இந்த 7.5 வருஷம் சனி வந்து பிடிக்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்கிறது. நான் சொல்கிறது சயின்ஸ் ரீதியாக, எப்படி சயின்டிஃபிக் ரீசன் என்ன, ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். ராசிகள் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த பிளானட்டரி பொசிஷன் இருக்கு இல்லையா, அதாவது பூமி இங்கே இருக்குது. பூமி இப்படி சுற்றும் போது மற்ற கிரகங்களும் சுற்றும். இந்த பூமி இப்படி சுற்றும் போது மற்ற கிரகங்களும் சுற்றும். மற்ற கிரகங்கள் எப்படி சுற்றுது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கும். இப்போது இந்த பூமிக்கு 365 நாள் ஒரு வருஷம் அப்படின்னா சனிக்கு 10,756 நாள் ஒரு வருஷம். அதே மாதிரி யுரேனஸ் 30,687 நாள் ஒரு வருஷம். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கும். அதனால் அதோடைய டேஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ எர்த்துக்கு 365 நாளா, இதுவே மெர்க்குரிக்கு பார்க்குறோம் அப்படின்னா 88 நாளில் மெர்க்குரி வந்து 88 நாளில் சூரியனை சுற்றி வந்துடும். அப்போது அடுத்தடுத்த கிரகங்கள் பின்னாடி இருக்கிறது இருக்கு இல்லையா, அதை சுற்றி வர்றதுக்கு நாட்கள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பூமி இங்கே சுற்றும் போது ஒரு டைமில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா எந்த கிரகம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கோ அந்த கிரகத்தை தான் அதோடைய அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிளானட்டோடைய எனர்ஜி இந்த குழந்தைக்கு அந்த டைம் தேவை இருக்குது. அப்போது அந்த குழந்தை வளர வளர இந்த பிளானட்டை சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த பிளானட் எர்த்துக்கு கிட்ட அந்த பிளானட் வரும்போது இந்த குழந்தைக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், அது நல்ல நேரம். அதே மாதிரி இந்த பிளானட் வந்து பர்டிகுலர் பிளானட், அது ராசிநாதன் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஸோ இந்த பிளானட் வந்து இதுக்கு நியரஸ்ட்டாக, பூமிக்கு நியரஸ்ட்டாக வரும்போது அந்த பர்டிகுலர் ராசிக்காரங்களுக்கு இந்த பிளானட்டோடைய எனர்ஜி, அதாவது லைட் எனர்ஜி, சூரியன்லேருந்து கிடைக்கப்பெற ஒளி, இந்த ஒளி வந்து இப்போ ஜூபிட்டர்னு வச்சுக்கோங்க, இந்த ஒளி இதில் பட்டு எதிரொலித்து பூமிக்கு கிடைக்கும். அதாவது இந்த டைரக்டான சன்ரேஸ்லேருந்து இதில் பட்டு இங்கே பூமிக்கு வரும்போது அந்த ரேஸ் தான் வந்து எனர்ஜி. சரி, லைட்டு வந்து ஒருத்தவனுக்கு எனர்ஜி கொடுத்துருமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுதானே, லைட்டு தான் எனர்ஜியே. ஒரு செடி பூக்கணும், வளரணும் அப்படின்னா சூரிய ஒளி இல்லாமல் அதால் வளரவே முடியாது. ஏன்னா சூரிய ஒளி மூலியமாக தான் அது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸை மேற்கொண்டு அது வளர்ந்து பூ பூக்குது, காய் காய்க்குது, கனி ஆகுது. இது எல்லா ப்ராசஸும் எல்லா உயிர்களுக்கும் சூரியன் அவசியம். சூரியன் அணைஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் இயங்காது, எந்த ஒரு உயிரமே இயங்காது. இது சயின்ஸ். இது நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. சூரியன் மட்டும் இல்லைன்னா எந்த ஒரு உயிரினமும் இருக்காது. ஸோ அதுதான் அந்த எனர்ஜிங்கிறது. அப்போது பூமியில் இந்த நேரத்தில், இந்த டிகிரியில், இந்த பூமியோடைய கோணத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, டேவா நைட்டா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி தான் எந்தெந்த பிளானட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு அதை தான் ஜாதகத்தில் எழுதுவாங்க. ஜாதகம் வந்து ஒரு உருட்டு, அது பொய் அப்படின்னா கிரகங்கள்லாம் ஏன் அதில் வருது? கிரகங்கள் எல்லாம் வேறு எதையாவது ஒன்று உருட்டி விட்டுருப்பானுங்கல்ல. இதெல்லாம் காலமாக எத்தனையோ அறிஞர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதை சாதாரணமாக எவனா ஒருத்தன் தெரியாதவங்கிட்ட போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இதெல்லாம் உருட்டு அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு போகிறதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். இப்போது இந்த கிரகம், அதாவது பூமிக்கு இப்போ இந்த பிளானட் பார்த்திங்கன்னா சேட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது, பொசிஷனில் இருக்குது. அதாவது நம்ம இப்படி பார்க்கும்போது இது ஒரு சுற்றோட்ட பார்த்த மாதிரி தெரியுதா, ஆப்போசிட்டில் இருக்கா? ஆனால் இயற்கையாக இது எப்படி இருக்கும்னா, இந்த பூமிக்கு நேர்கோட்டில் இப்படி இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அதாவது அந்த ஸ்பைரல் ஷேப்பில் அப்படி போயிட்டுருக்கும், சூரியனை சுற்றி ஸ்பைரல் ஷேப்பில் போயிட்டுருக்கும். நம்ம இப்படி ஃப்ளாட்டாக பார்க்குறதுனால அது அப்படி தெரியுது. ஆனால் பூமிக்கும் இந்த பின்னாடி வர பிளானட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நேராக தெரியுது, பட் அப்படி இருக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த 2.5 வருஷம் மொத்தம் 7.5 வருஷம் ஒரு ஜாதகத்துக்கு 7.5 வருஷம் கணக்கு, 7.5 சனிங்கிறது. அப்போ ஒரு ராசிக்கு கெண்ட சனியாக இருக்குன்னு வச்சுங்க, இன்னொரு ராசிக்கு அது ஜென்ம சனியாக இருக்கும், இன்னொரு ராசிக்கு அது 2.5. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2.5 நடக்குது, ஒரு ராசிக்கு நடக்குது. ஒரு ஜாதக சிரச சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி ராசிக்கு அதே சனி வந்து பாத சனியாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தது இந்த அடுத்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த மிடில் வயிறு பார்ட்டுக்கான சனியாக இருக்கும். இப்படி இந்த சனி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சனியோடைய எனர்ஜி வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுதானே தவிர சனி வந்து பிடிச்சிட்டாரு இது அப்படின்னு. இப்போது இந்த எனர்ஜி மொத்த ஜாதகங்கிறதுமே எனர்ஜி தான். லைட் எனர்ஜி நமக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி கிடைக்காம இருக்கிறதுனால இந்த மாதிரி குட் டைம் பேட் டைம் இதெல்லாம் வருது. அதாவது குட் டைம் பேட் டைம்னு என்ன, உங்களுக்கு சரியான எனர்ஜி கிடைச்சா பசியாக இருக்கீங்க, சாப்பிடாம இருக்கீங்க, உங்களால் வேலை செய்ய முடியுமா? தட்டு மாதிரி ஏதாவது வேலை செய்யுங்க, வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு தான் உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜி எந்த அளவில் இருக்குது, அதுக்கு உண்டான ராசி என்ன, அப்போ என்ன எனர்ஜி உங்களுக்கு தேவையோ அதுக்கு தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் ராசிகள் பிளானட்ஸ்லாம். இப்போ இந்த பிளானட்ஸ் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இந்த 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 மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் ஏன் நடக்குது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த எனர்ஜி தேவை. ஒரு 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 டிசீஸுக்கு ஒரு அடிப்படுது அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சா அது சரியாகும். நீங்கள் சரியாக யோசிக்கணும், நிறையா யோசிக்கணும், சரியாக யோசிக்கணும்னா அதுக்கு எனர்ஜி தேவை. நீங்கள் ரன்னிங் ரேஸ் ஓடணும் அப்படின்னாலும் அதுக்கும் எனர்ஜி தேவை. எல்லாத்துக்குமே எனர்ஜி இஸ் த பேசிக் கோர். அப்போது உங்களுக்கு என்னென்ன எனர்ஜி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஜாதகம் உங்களுக்கு சுட்டி காட்டுற விஷயம். நீங்கள் கோயிலுக்கு போங்க, பரிகாரம் பண்ணுங்கள், அந்த கோயிலில் போய் பூஜை பண்ணுங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பர்டிகுலர் டெம்பிளில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பழங்கால டெம்பிள் அந்த இடத்துல ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னா இந்த இந்த பொசிஷனில் இந்த இடத்துல இந்த பிளேஸில் வந்து இந்த பர்டிகுலர் ரேஸ் கிடைக்குது. இப்போ திருநள்ளாறு போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா அந்த இடத்துக்கு போக அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். திருப்பதி போகிறீங்களா, அங்கே என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன கதிர்வீச்சு அதிகமாக இருக்கோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எனர்ஜி உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் போது நீங்கள் உங்களுடைய திங்கிங் நல்லா இருக்கும்போது சரியாக வேலை செய்வீங்க. சரியாக வேலை செய்யும் போது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இதுதான் ஒரு பேசிக். எல்லாத்துக்குமே பேசிக்காக எனர்ஜி கண்டிப்பாக தேவை. இப்போது இந்த எனர்ஜி சரியாக கிடைக்கல இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் ரொம்ப தூரமாக இருக்குது. அதில் அந்த பிளானட்டரி பொசிஷன் அப்படி இருக்கிறதுனால அந்த பிளானட்டோட எனர்ஜி சரியாக கிடைக்காதனால தான் அது உங்களுக்கு ஒரு பேட் டைமாக இருக்குது. நீங்கள் சரியாக வேலை செய்ய மாட்டீங்க, யார்கிட்டையாவது எதையாவது வம்பு பேசிடுவீங்க, பேச தெரியாமல் பேசிடுவீங்க. மற்ற டைமில் நல்லா இருக்கும், உங்களுடைய நல்ல நேரத்தில் நீங்கள் நிறைய வெற்றிகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் கெட்ட நேரம் அப்படிங்கும்போது வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போது நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு எனர்ஜி, அந்த பர்டிகுலர் எனர்ஜி எனக்கு தேவை. எனக்கு கெட்ட நேரம்னு வரும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? எனக்கு கெட்ட நேரம் வருது, 7.5 சனி நடக்குது, இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, நீச்சமாக இருக்குது, இந்த கிரகம் நீச்சமாக இருக்குது அப்படின்னா, நீச்சமாக இருக்குன்னா வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்குது, அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அதை தான் நீச்சம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி சொல்லும்போது அந்த பர்டிகுலர் கிரகத்தோடைய எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த எனர்ஜி நீங்கள் ஆல்டர்னேட்டாக எப்படி கிடைக்கிறது, எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக எடுத்துக்கலாம். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ஃபில்டர், அது ஒரு கண்ணாடி மாதிரி. இப்போது நீங்கள் ஒரு கண்ணாடி ப்ரிசம் எடுத்து சூரியனில் வச்சு பார்த்தீங்கன்னா 7 கலரும் அதில் லைட் பட்டு வரும். இதுதான் ப்ரிசத்தோடைய வேலை. அந்த மாதிரி தான் இந்த ஜெம்ஸ்டோன்ஸோடைய வேலையும் அதுதான். இந்த பூமியிலேருந்து இங்கே நம்ம பூமியில் இருக்கோம் அப்படின்னா இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த ஜெம்ஸ்டோன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்குலாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்த பர்டிகுலர் ஜெம்ஸ்டோன் போடணும், பர்டிகுலர் விரலில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஃபில்டர். சூரிய கதிர்கள்லேருந்து உங்களுக்கு என்ன எனர்ஜி தேவையோ, உங்களுக்கு என்ன ராசி சொல்லியிருப்பாங்க அந்த ராசிக்கு ஒரு ஜெம்ஸ்டோன் போடுங்க அப்படின்னு இருப்பாங்க. அந்த ஜெம்ஸ்டோன் என்ன எனர்ஜியை அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது விஷயமே. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு மகர ராசி, கும்ப ராசி அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு நீலக்கல் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் மகர ராசி, எனக்கு நீலக்கல். ஸோ எனக்கு வந்து சேட்டனுடைய எனர்ஜி நிறைய தேவைப்படுது. அப்போது மற்ற எனர்ஜிக்கு ஓரளவு இருக்குது, சேட்டனோடது மட்டும் கம்மியாக இருக்குது. அப்போ எனக்கு வந்து சேட்டனுடைய எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த கல் என்ன பண்ணுன்னா நார்மலாக சூரிய கதிர்கள்லேருந்து வரதில் இந்த கல் ப்ராப்பராக பர்டிகுலர் ரேஸ் மட்டும் அலோவ் பண்ணி எனக்கு உடம்புக்கு கொடுக்கும். அதாவது இந்த நரம்புக்கு கொடுக்கும். இந்த நரம்பு அதை கேரி அவுட் பண்ணி என்னுடைய மூளை கொடுக்கும். மூளையில் எனர்ஜி கிடைக்கும் போது நான் சரியாக யோசிப்பேன், சரியாக செயல்படுவேன். அப்போது சரியாக செயல்படும் போது எனக்கு வெற்றிகள் கிடைக்கும். இதுதான் வந்து நல்ல நேரங்கிறது. அதாவது அந்த டைமில் நான் நல்லா சம்பாதிப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா எனக்கு ப்ராப்பரான எனர்ஜி கிடச்சிருச்சு. இதுதான் வந்து இது. ஸோ மற்ற டைமில் இந்த கெட்ட நேரத்துலேருந்து நல்ல நேரம் அப்படிங்கும்போது எனர்ஜி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். நம்ம அந்த ரிங் இருக்கிறனால கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறையா நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஸோ கெட்ட நேரம் நடக்கும்போது இந்த ரேஸ் வந்து நம்ம ரொம்ப டவுனில் போகாமல் ஓரளவுக்கு நியூட்ரலாக நார்மலாக லைஃப்பில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் அதை சமாளித்து கொண்டு போகிற அளவுக்கான எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம ஓரளவுக்கு லீட் பண்ணி கொண்டு போயிடலாம். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம்.
இந்த கிரகங்கள் ஆகட்டும், ஆஸ்ட்ராலஜி ஆகட்டும், ஜெம்ஸ்டோன்ஸ் ஆகட்டும், சனி பயிற்சி இதுதான். ஸோ 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் சனி வந்து மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்படி மொத்தம் 30 வருஷம், அதாவது 29 வருஷம் ஆகும் ஒரு டைம் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சூரியனை. அப்போது 12 ராசிக்கும் 7.5 வருஷமாக பாத சனி, கெண்ட சனி, ஜென்ம சனின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் அது வந்து ஒவ்வொரு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த 7.5 வருஷம் 12 ராசிக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். 7.5 வருஷங்கிறது சரியான அளவு தான். ஸோ யாரும் 7.5 சனியோடைய தாக்கம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஜெம் ஸ்டோன்ஸ், உங்கள் ராசிக்கு உண்டான ஜெம் ஸ்டோன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்ட நேரங்கள்லையும் உங்களுக்கு சரியான எனர்ஜி கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஓரளவுக்கு நார்மலாக நியூட்ரலாக கொண்டு போகிறதுக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போது ஒரு இடத்துல பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது உங்களுக்கு வரும். இல்லை அந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்னா அந்த பேசக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தேவை இந்த எனர்ஜி தான். இவ்வளோ தான். இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, பக்காவான சயின்ஸ். எனக்கு என்ன இன்னும் ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னா, சயின்ஸுங்கிற ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க வானிலையில் போய் வானத்தில் போய் கிரகத்தெல்லாம் பார்த்து எவ்வளோ அழகாக இந்த ஜாதகங்களை ரெடி பண்ணியிருக்காங்கங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படி போயிருப்பாங்க? இத்தனை கிரகங்கள் இருக்குன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறது புலப்படாத விஷயம். இப்போ தான் ராக்கெட் விட்டுறாங்க. இந்த ராக்கெட் விட்டு மேலே இத்தனை கிரகங்கள் இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ கிரகம் இருக்குன்ட்டு. ஆனால் ஜாதகத்தை கண்டுபிடிச்சவன் அப்பயே இத்தனை கிரகங்கள் இருக்குது, இந்த டிகிரியிலேருந்து இவ்வளோ ரேஸ் கிடைக்குது, இது திசை, குரு திசை, அப்படியே ராகு திசை, என்னென்னமோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. முன்னோர்கள் வந்து அதிபயங்கரமான புத்திசாலிகள். நம்ம அதை வச்சு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்கோம். இன்னமும் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயங்களில் எப்படி பண்ணாங்கன்னு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயம் இன்னைய வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஜாதகம்லாம் உருட்டு, ஜெம்ஸ்டோன்ஸ்லாம் உருட்டு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதையும், யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை டக்குன்னு நம்பி எவ்வளோ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதையும் நிறுத்திங்க. யோசிங்க. படித்தவங்களா இருப்பீங்க, இப்போ எல்லாருமே படித்தவங்களா இருப்பீங்க. அதனால் இவன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நான் ஏன்டா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுடுகாட்டுக்கு போகலன்னா ஒரு அற்புதமான ஒரு த்ரில்லிங் சீனை கூட மிஸ் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள விஷயமா கண்டிப்பாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியாமையே இருக்குது இது வரைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த பயனுள்ள விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இன்னும் மேற்கொண்டு உங்களுடைய லைஃப்பில் முன்னேறலாம். அதுக்காக தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறது. ஸோ ஒரு நல்ல ஜாதகக்காரனை பாருங்கள். ஒரு 4 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு 200 ரூபா செலவு பண்ணுங்கள் ஜாதகக்காரனுக்குன்ட்டு. ஏன்னா ஒரு 4-5 ஜாதகக்காரனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் எவனா ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். அந்த ஜாதகக்காரன் உங்களுடைய இது நடக்கும், இது இந்த டைமில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க, அதெல்லாம் பொதுவான ஒன்று தான். இருந்தாலும் உங்களுக்கு பர்டிகுலராக சொல்லும் போது நீங்கள் அதை மைண்டில் ஏற்றிக்குவீங்க. வண்டியில் வேகமாக போகாதீங்க, காரை நைட் டைமில் ட்ராவல் காரை வேகமாக ஓட்டாதீங்க, நைட் டைமில் ட்ராவல் பண்ணாதீங்க, பிஸ்னஸ் தனியாக பண்ணுங்கள், கூட்டு தொழிலாக பண்ணுங்கள், இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க. அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உங்களை ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓடலாம். ஆர் அவங்க இந்த மாதிரி ஆகும், கெட்ட விஷயங்கள் சிலது சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிங்க. ஓகே, இந்த நேரம் கெட்ட நேரமாக வருது, நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஜாதகத்தில் சொல்லப்படுற விஷயங்கள். ஸோ ஜாதகங்கள் உண்மை. ஒரு சரியான ஜோசியக்காரனை பார்த்து பிடிச்சி வச்சுங்க, அப்பப்போ தெரிஞ்சுக்குங்க. அண்ட் ரத்தின கற்கள், அதாவது ராசி கற்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, இது உண்மையான ராசிக்கல், அதாவது உண்மையான கல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒரு ஸ்டோன் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆகும். அது உங்களுக்கு அந்த எனர்ஜியை உள்ளே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு ஜுரம் வந்துருச்சு, மாத்திரை போடுறீங்க அப்படின்னா அந்த மாத்திரை சும்மா ஒரு வேலை போட்டுட்டு விட்டுட்டா ஜுரம் சரியாயிருமா? ஆகாது இல்லை. ஒரு 4 வேலையாவது போடணும். அந்த மாதிரி அந்த டைம் பீயிங் எடுத்துக்கும். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆகும். அந்த ஸ்டோன் போட்ட பிறகு அந்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு சில பேருக்குலாம் ஒரு 2 நாள்லேயும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு 3 மாதம் ஆகும், ஒரு சில பேருக்கு ஒரு 6 மாதம் ஆகும். ஆனால் ஸ்டோன் ஒரிஜினலாக இருந்ததுன்னா, கல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஓகே ஃபோக்ஸ், சனி பயிற்சி பற்றி ஒரு சின்ன விளக்கமாக தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நான் ஒன்றும் ஜோசியக்காரன் இல்லை, பட்
உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்ளம்ஸை ஃபுல்லாக நிவர்த்தி பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த டைம் இருக்கு இல்லையா, பேட் டைமில் கண்டிப்பாக ஃபுல்லாக நிவர்த்தி பண்ண முடியாது. ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி போக முடியும். அதுக்கு ஸ்டோன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 7.5 சனி இப்போ இன்றைக்கி முடியுது. 7.5 ஒரு 2021 சுத்தமாக வேலை கிடையாது. இருந்தாலும் நான் வந்து ஜாலியாக தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன். சந்தோஷமாக இருக்கேன்னா என்னுடைய ராசிக்காரங்க பல பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் போய் சேர்ந்து அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் நான் வந்து எனக்கும் 3 வேளை சோறு கிடைக்குது, நேரத்துக்கு சோறு, ஏதாவது வாங்கணும், பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது வாங்கணும், பிடிச்ச திங்ஸ் வாங்கணும்னாலும் வாங்க முடியுது. இந்த மாதிரி இந்த 7.5 வருஷம் இந்த சனி இருக்கு இல்லையா, கெட்ட நேரம், அந்த நேரத்தில் கூட நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன். அதுக்கு இந்த மோதிரம் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இது 16 கேரட். ஏதோ இந்த கல் ப்ளூ ஸ்டோன் போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து ஓரளவுக்கு பிரச்சனைகள் எனர்ஜி கிடைக்குது. பிரச்சனைகளை சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருக்கிறேன். எனக்கு நல்ல நேரம் வரும்போது இன்னும் சூப்பராக நல்ல ஒரு நார்மலான நல்ல நேரத்தை விட ஒரு 10x பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு நல்ல நேரமாக தான் எனக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது எனக்கு எனர்ஜி கொடுக்கும். எனர்ஜி கொடுக்கணும்னா இந்த ஸ்டோன் எனர்ஜி கொடுக்காது. இந்த ஸ்டோன் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எனக்கு கொடுக்கும். அப்போ நான் ப்ராப்பராக வேலை செய்வேன். என்னென்ன பண்ணணும், என்ன விஷயங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அதுக்கான எனர்ஜி எனக்கு கிடைக்கும். அப்போது இன்னும் நான் நல்லா இருப்பேன். இதுதான் வந்து ஒரு பேசிக், ஸ்டோன்ஸோடைய பேசிக் இது தான். ஸோ மற்ற பிரச்சனைகளுக்கும் ஸ்டோன்ஸ் இருக்குது. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஸ்டோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த எந்த பிரச்சனைகள் இருக்கோ அதை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன், என்ன ஸ்டோன் சஜஸ்ட் பண்ணுறேன், அதுபடி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, அந்த நெகட்டிவ் எனர்ஜி இல்லை உங்களுக்கு வேண்டாதவங்க உங்களுக்கு வந்து செய்வனை வைக்கிறாங்க, மாந்திரிகம் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் உண்மை தான் இருக்குது. ஏன்னா மாந்திரிகம், செய்வனை, வாழ்த்துக்கள், அதாவது க்ரீட்டிங்ஸ் எல்லாமே வந்து உண்மை தான். ஏன்னா அதுதான் ஃப்ரீக்வன்சி, என்ன அலைவரிசை இருக்கு இல்லையா. இப்போது அதுதான் கான்சன்ட்ரேஷன். என்னுடைய மனசு ஓட்டம், நான் வந்து ஒருத்தரை வாழ்த்துறேன் அப்படின்னா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய மனசுலேருந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக வர வார்த்தை நல்லா இருங்க அப்படிங்கும்போது அந்த வாழ்த்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி, என்ன அலைவரிசை. எண்ணம் செயலாகும், இது உண்மை. எண்ணம் வந்து செயலாகிறது. அது ஒரு 10 பேர் சேர்ந்து வாழ்த்துறாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய எண்ணம் உங்களுக்கு வந்து செயலாகும், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது. அதுவே ஒருத்தன் வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறான் அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவன் அவங்களுடைய எண்ணம் வந்து உங்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ட்டு அவனுடைய எண்ணம் அது அந்த நெகட்டிவ்லேயே இருக்கான். அவன் வந்து அந்த எண்ணம் உங்கள் கண்ணுப்படுது அப்படிங்கிறாங்க இல்லையா. இப்போ நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கந்திருஷ்டி இருக்கு இல்லையா, சுற்றி போடும். அது வந்து நான் தேங்காய் வாரம் தேங்காய் வந்து 20 ரூபா 25 ரூபா தேங்காய், அந்த தேங்காவில் சுற்றி போடுவேன். எங்கள் ஃபேமிலியில் சுற்றி போட்டுக்கிறதுக்கு தேங்காய் வாங்கிட்டு வருவேன். இந்த தேங்காவில் சுற்றி போட்டு உடச்சிடும் வாரம். அந்த தேங்காவில் சுற்றி போடுறதையே அதை பார்த்தே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணு வச்சிட்டான். தேங்காய் விற்கிற விலைக்கு தேங்காவில் சுற்றி போட்டுட்ருக்காங்க அப்படின்னு அதை கண்ணு வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வாங்கி சுற்றி போடுறதே பண்ண முடியாமல் போச்சு. அந்த அளவுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது நிறையா மற்றவங்க நினைக்கிறது, உங்களை நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது, அது உங்களுக்கு ஒர்க் ஆகும் மீன்ஸ் கெட்ட விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கெட்ட விஷயம் நடந்தாலும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் டிசால்வ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா அதுக்கும் ஸ்டோன்ஸ் இருக்குது. பிளாக் டர்மலின் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது, ஜென்ரல் ஸ்டோன்ஸ். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஸ்டோன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அடிக்கடி அடிபட்டுகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று எங்கேயா போய் பைக்கை விட்டுருவான், இவன் கூடயா போவான், அவன் கூட போய் விழுந்துருவான். சும்மாவே ஏதாவது அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. அப்போ அந்த மாதிரி சொன்னான், அண்ணா அந்த மாதிரி அடிபட்டுக்கிட்டே இருக்குன்னா சும்மாவே ஏதாவது அடிபடுது, எப்படி அடிபடுதுன்னே தெரியல. சரிடா இருறா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஸ்டோன் கொடுத்தேன். அந்த ஸ்டோன் போட்டதுக்கப்புறம் அவனுடைய ஃபீட்பேக் அவங்ககிட்ட கேட்டேன், இப்போ எப்படா இருக்குது அப்படின்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்டேன். ஆனால் ஒன்றும் அடியெல்லாம் பட்டுறது இல்லைனா நல்லா இருக்குண்ணா அப்படின்னா. அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட ஸ்டோன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளில் ஸ்டோன்ஸ் இருக்கும். மேபி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளில் ஸ்டோன்ஸ் வாங்கி போட்டுக்குங்க. அது ஒரிஜினல் ஸ்டோனாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வேலை செய்யும். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மேலே உயர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் அது உங்களுக்கு தேடித்தரும். ஓகே ஃபோக்ஸ், இதோட இந்த வீடியோ முடிப்போம்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோ இருக்கும், எல்லாமே மிக்ஸ்டு வீடியோவாக தான் இருக்கும். ப்ரோ எனக்கு ஆஸ்ட்ராலஜி பிடிக்காது, நீங்கள் கேஜெட் வீடியோ போட்டதுனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். இப்போ நீங்கள் ஆஸ்ட்ராலஜி வீடியோ இது ஜெம்ஸ்டோன் வீடியோலாம் போடுறீங்க, வேண்டாம் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கங்க, தாராளமாக பண்ணுங்கள். ஏன் நான் வந்து கேஜெட் அது டெக்னாலஜி, இது சயின்ஸ், டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஆஸ்ட்ராலஜியும் டெக்னாலஜி தான், சயின்ஸ் தான். ஜெம்ஸ்டோன்ஸும் சயின்ஸ் தான், டெக்னாலஜி தான். ஸோ கேஜெட்ஸும் டெக்னாலஜி தான். அண்ட் இந்த சொசைட்டி ரீதியான நியூஸ் விஷயங்கள் அது எல்லாமே வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ பப்ளிக்கோடைய நலன் கருதி வாய்ஸ் அவுட் பண்ணுறதும் என்னுடைய வேலை தான். ஏன்னா அதுவும் சயின்ஸ் தான், சைக்காலஜி. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஏற்கனவே ஜெம்ஸ்டோன் ஃபார் ஆல் ராசி அப்படிங்கிற வீடியோஸும் போட்டிருக்கிறேன். என்னென்ன ராசிக்கு என்னென்ன ஜெம்ஸ்டோன் போடணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் பிடிக்கும், அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் போடுறீங்க எனக்கு பிடிக்காது, தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. என்னுடைய வியூவிலேருந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சரியான விஷயங்கள் தான். இதை உங்களுக்கு என்னுடைய ஃப்ரீக்வன்சி லென்த் கரெக்டாக இருந்துச்சு, வேவ் லென்த் கரெக்டாக இருந்துச்சுன்னா சேனலில் ஸ்டே பண்ணிக்கங்க. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய பிளட் ரிலேஷன் ஊர்க்காரன் அப்படின்லாம் யாரும் சேனலுக்குள்ளே வராதிங்க. அவங்க எல்லாம் எனக்கு தேவையே இல்லாத ஆட்கள். ஸோ ஒரு பிளட் ரிலேஷன் அப்படின்லாம் யாரும் சேனலுக்குள்ளே வராதிங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டேன், இருந்தாலும் 1-2 பேர் வேறு ஐடியில் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிடுங்க. ஸோ மற்றவங்க யாராவது உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம். உங்களுக்கு நான் ஸ்டோன் சஜஸ்ட் பண்ணுறேன், வேணும்னா செஞ்சு கொடுக்குறேன். ஓகே ஃபாக்ஸ்.